வரும்போது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழகத்தின் தென் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் திருச்சியிலும் கூட மதுரை பல ஆயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள விலை மதிப்பு மிக்க கனிம மணல், தாது மணல் சட்டவிரோதமாக அள்ளப்பட்டு முறைகேடு நடக்கிறது என்கிற புகார்களின் அடிப்படையில் தமிழக அரசு அந்த இடங்களில் அகழ்வை நிறுத்தி வைத்திருக்கிறது. 2013ஆம் ஆண்டில் இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இது தொடர்பாக நடந்த முறைகேடுகளை பற்றி விசாரிப்பதற்காக அன்றைய வருவாய்த்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு ஒரே மாதத்தில் தன்னுடைய விசாரணையை முடித்து அரசுக்கு அறிக்கை தந்திருக்கிறது. அந்த அறிக்கையின் தொடர்ச்சியாக பல்வேறு வாத பிரதிவாதங்கள் தமிழகத்தில் தொடர்ந்து பேசப்பட்டு வருகின்றன. இப்போது சட்டமன்றத்தில் ஏன் அந்த அறிக்கை பகிரங்கமாக வெளியிடப்படவில்லை, என்ன முறைகேடு நடந்தது என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்று எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற திமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஆளும் தரப்பிலிருந்து முதலமைச்சர் பன்னீர்செல்வம் விரிவான பதிலுரையை தந்திருக்கிறார். தூத்துக்குடியை பற்றி ககன்தீப் சிங் பேடி அறிக்கை தந்திருக்கிறார். நீதிமன்ற ஆணைகளின் காரணமாக மற்ற மாவட்டங்களில் ஆய்வு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றியும் பதில் கூறியிருக்கிறேன். முழுமையான அறிக்கை பெற்ற பிறகே அதை ஆய்வு செய்து முடிவு எடுக்க இயலும் என்று சொல்லியிருக்கிறார். விவாதம் முடிவை பற்றியதல்ல, அறிக்கையை பற்றியது. அறிக்கையை வைக்காமல் இருப்பதற்கு அரசு கூறக்கூடிய காரணம் ஏற்கத்தக்கதா அல்லது சந்தேகத்துக்குரியதா? விவாதிக்கலாம். நம்மோடு திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் சிவசங்கர், அஇஅதிமுகவின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு கோ சமரசம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு கனகராஜ், தொழில் ஆலோசகர் திரு NS வெங்கட்ராமன். வணக்கம். திரு கனகராஜ், தாது மணல் அறிக்கை தொடர்பான பிரச்சனையில பல்வேறு கட்டங்களில் நீங்களும் குரல் எழுப்பியிருக்கீங்க, உங்கள் கட்சியும் பேசி வந்திருக்கிறது. இன்றைக்கு அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய, முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த காரணம், விளக்கம், இந்த அறிக்கையை வெளியிடாததுக்கு ஏற்புடையதா அல்லது சந்தேகத்துக்குரியதா? இல்லை, ஏற்புடையதாங்கிறதோ சந்தேகத்திற்கு இடமானதுங்கிறது இல்லை. ஆக்சுவலாக இந்த அறிக்கையை அவங்க வெளியிட்டாங்கன்னா அவங்க நிற்கிற பாயை அவங்களே இழுத்துக்கிறது மாதிரி அவங்க கீழே விழ வேண்டி இருக்கும். எனவே தான் நீங்கள் அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று, தாது மணல் கொள்ளை குறித்து நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் குறிப்பிட்ட இடத்தில் மட்டும், பெரியசாமிபுரத்தில் மட்டும் ஆய்வு நடத்துவது என்று வந்தார்கள். பிறகு ஊடகங்களும் தமிழகம் முழுவதும் பல செயற்பாட்டாளர்களும் போராடிய பிறகுதான் எல்லாத்துலேயும் போகிறதுன்னு வந்தாங்க. ஸோ அதுக்கு பின்னால் அவங்க அறிக்கையை வெளியிட மறுத்துட்டாங்க. இப்போ நீதிமன்றம் ஒரு ஒப்புக்காக நீதிமன்றம் என்று சொன்னால் கூட அவளை உண்மையிலே தடுக்க வேண்டும் என்று இருந்தால் அறிக்கை கொடுத்து அடுத்த நிமிஷத்தில் வெளியிட்டிருக்க முடியும். அதே போல் இப்போதும் கூட சகாயம் குழு இயற்கை வளம் முழுவதையும் கொள்ளையடித்தது பற்றி விசாரிக்க வேண்டும் என்று வருகிற போது அது கிரானைட்டில் கூட நீங்கள் மதுரைக்குள்ளே நின்றுக்கணும், அவரை ஏற்க மறுத்து சுப்ரீம் கோர்ட்டு போனது, ஹைகோர்ட்டு சொன்ன பிறகும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது, சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன பிறகும் நீங்கள் மதுரைக்குள்ளே நிற்கணும்னு சொன்னது, அப்புறம் கிரானைட்டுக்குள்ளே மட்டும் தான் நிற்கணும், அடுத்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னது, அரசு அதிகாரிகள் ஒத்துழைக்க மறுப்பது, இவற்றோடெல்லாம் நீங்கள் தொடர்பு படுத்தி பார்த்தீர்கள் என்றால் இந்த அரசாங்கம் அந்த அறிக்கையை வெளியிடுமானால் அதனால் பலனடைந்தவர்கள் யார் என்று அது சொல்ல ஆரம்பித்தால் அது தன் மீதே குற்றம் சாட்டி கொள்வதாக மாறிவிடும் என்கிற காரணத்தினால் அதை எந்த அளவுக்கு நீத்து போக செய்ய முடியுமோ, காலம் தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு செய்வார்கள். அறிக்கை அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற விவரங்கள் வெளியாகாத நிலையிலேயே அதில் பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கு, அதில் பயன் அடைஞ்சிருக்காங்க, அதனால் அரசு தன்னுடைய தான் நிற்கிற பாயையே இழுத்து விடுவதை போல, அதாவது தன்னை தற்காத்துக் கொள்வதற்குத்தான் இவங்க முயற்சி செய்கிறாங்கன்னு எப்படி சொல்றீங்க? நீங்கள் புழுதியை அள்ளி எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து திரு வைகுண்டராஜன் அவருடைய கம்பெனி சார்பில் ஏற்றுமதி செய்யப்பட்டது இந்த காலத்தில் எவ்வளவு என்பது 1க்கு 3 இடத்தில் பதிவாகி இருக்கிறது. அவங்க கடைசியாக இருந்தது கூட அவங்க வச்சிருக்க கோடவுனில் எவ்வளவு இருந்ததுங்கிறத அவங்க அளவெடுத்திருக்காங்க. எனவே இதுவெல்லாம் ஒரு மாயை என்று இவங்களால சொல்ல முடியாது. எனவே அதற்கான வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை ககன்தீப் சிங் பேடி தவறாக சொல்லி இருப்பாரே ஆனால், ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லியிருந்தா, மடியில் கனமில்லாத போது எதற்காக அதை மறைக்க வேண்டிய நிர்பந்தம் இவர்களுக்கு வருகிறது? மறைக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை நீங்க சொல்றீங்க. ஆமாம். திரு சமரசம், அரசாங்கம் இந்த அறிக்கையை வெளியிட மறைக்கிறது, இதன் மூலம் தன்னையும் தற்காத்துக் கொள்கிறது, மற்றவர்களையும் காப்பாற்ற முயற்சிக்கிறதுன்னு கனகராஜ் அவர்கள் சொல்ற குற்றச்சாட்டுங்க பதில் என்ன? பொதுவாகவே
இந்த நிலையை, இந்த தாது மணலை ஏலம் விடுவதற்கோ இன்னொருத்தர் கொடுப்பதற்கோ முதலில் இதை கொண்டு வந்தவர்கள் யார்? அதிமுக கொண்டு வந்தது. இந்த ஊழல் துவங்கியது யார்? எப்போது? அதிமுக ஆட்சியில் துவங்கியது. இதில் இது விஷயமாக நீங்களும் ஊழல்ன்றீங்களா இதை? இல்லை, நீங்கள் இந்த ஊழல் தான் நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த ஊழல் நீங்கள் சொல்கிறதுல எடுத்துக்கலாம், அதிலிருந்துலாம் அதுக்கப்புறம் அது ஊழலா இல்லையான்னு வரட்டும். நான் முறைகேடு அது தொடர்பாக புகார் இருக்குன்னு தான் சொன்னேன் சார். அந்த முறைகேடு புகார் இருக்கிறது என்று சொன்னால் முதலில் இது கொண்டு வந்தவங்க யாருன்னு பார்க்கணும். இதுக்கு உடந்தை, இதுக்கு மூலகர்த்தா, இதை டெலிவரி பண்ணவங்க பிரசவம் யாருன்னு பார்க்கணும். அது முந்தைய ஆட்சி தான். இப்போ உங்களுக்கு இந்த 4 ஆண்டுகளில் எந்த பங்கும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை, 4 ஆண்டுகளாக எந்த கனிம முறைகேடும் நடக்கலை அப்படின்னு சொல்லிடுவீங்களா? 4 ஆண்டு காலத்தில் எங்களுக்கு அதன் மீது வந்த சந்தேகங்களோ தவறுகளோ குற்றங்களோ புகார்களுக்கு அவ்வப்போது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ எடுத்திருக்கிறோம். அப்போ ஏன் குற்றம் அதை அறிக்கை அனுப்பிய ஆசிஸ் குமாரை உடனடியாக மாற்றியது, அல்லது கிரானைட்டில் அறிக்கை சொன்ன சகாயத்தை உடனடியாக மாற்றியது, சகாயத்தை அதன் பிறகும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு துறையாக மாற்றியது, இதெல்லாம் உண்மையை சொல்கிறவங்களை நீங்கள் பாதுகாக்கிற அல்லது அது சரிதான் ஏற்றுக்கிற விஷயமா? அதாவது ஒரு சிலர் ஒரு விஷயத்தை 4 நாள் செய்வோம், ஒரு சிலர் ஒரு விஷயத்தை ஒரே நாளில் செஞ்சுடுவாங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஆற்றல் திறமை அவருக்கு இருந்தது, அந்த வேலை அவர் முடிச்சார். அடுத்த வேலைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் விலை மதிப்பு மிக்க கனிம மணல் தவறாக அள்ளப்படுகிறது, முறைகேடு நடக்கிறது, பல ஆயிரக்கணக்கான டன் அனுமதியின்றி அள்ளப்படுகிறதுன்னு சொன்ன ஆஷிஷ் குமார் அந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் ஒரே நாளில் அந்த அறிக்கை அனுப்பிய சில மணி நேரங்களில் மாற்றப்படுற ஒரு நிலைமை இருக்கு. ஆக இந்த நிலையில அரசாங்கத்துக்கு எந்த வகையிலும் யாரையும் பாதுகாக்கிற அவசியம் இல்லைன்னு சொல்வீங்களா? பாதுகாக்கிறதே இல்லைங்க. அவங்க பணி முடிஞ்சா அவங்கவுங்க அனுப்புறோம். அவங்களுக்கு அவங்க எந்த பணி சொல்லிட்டு அவங்களே கேட்பாங்க. கேட்டுட்டு அது நமக்கு தெரியாது, அவங்க கேட்டு போனாங்களா இல்லையான்றதுக்கும் நமக்கு தெரியாமல் கூட இருக்கும். இல்லை எனக்கு இது போதுங்க, நான் வேற எனக்கு மாற்றி கொடுத்துக்கோங்க சொல்லலாம். இதில் நாங்கள் மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? சரி, அதிமுக அரசோ இல்லை இன்றைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அரசோ எந்த அரசும் இதை மாற்றுவதற்கு என்ன இருக்கிறது? இதில் எங்களுக்கும் அதற்கு என்ன சம்பந்தம்? அதில் யார் யார் கூட்டாளிகளாக இருக்கிறார் என்ற உலகத்துக்கு தெரியாதா? ஒரு 8/2013 அரசாங்கம் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது. ககன்தீப் சிங் பேடி தலைமையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் 6 இடங்கள்ல விசாரணை நடக்கும். ஒரு மாதத்துக்குள் அந்த அறிக்கையை அவர் சமர்ப்பிக்க வேண்டும் அரசு உத்தரவிடுகிறது. அதன்படி அவர் சமர்ப்பிக்கிறார். அதை உடனே மக்கள் தெரியப்படுத்தலாமே. ஒரு முறைகேடு நடக்குதுன்ற புகாரின் பேர்ல ஒரு விசாரணை நடத்துறதுக்கு உத்தரவு போட்ட அரசாங்கம் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? சட்டமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதை வெளிப்படுத்துறதுல ஏன் தயக்கம்? ஏன் வெளியிடல? இந்த நாடு சர்வாதிகார நாடா, ஜனநாயக நாடா? யாராவது ஒருத்தர் ஒன்று புகார் கொடுத்துட்டு உடனே அவங்க கழுத்து ஒட்டி இல்லாம சிறைக்கு சொல்லி அனுப்பிச்சிட முடியுமா? யாரையுமே நடவடிக்கை எடுக்க சொல்லி விசாரணை செய்கிறார்கள் அல்லவா? இது அபிஷியலா வரக்கூடிய ரெக்கார்ட் ஒன்று அவங்க அனுப்புறாங்கன்னா அதுக்கு என்னன்னா அதுக்கு ஒரு குழு இருக்குது. இந்த நிகழ்ச்சியை ஒரு மாநில அரசு கொடுக்கக்கூடியது அல்ல. நம்பர் 1, மாநில அரசு மட்டுமே எந்த சட்டமும் இழுத்து அது மத்திய அரசு அனுமதிக்காமல் அவங்க கொடுக்காமல் மாநில அரசு செய்தது அல்ல. இதையெல்லாம் மனதில் பதிவு. இந்த ஆட்சியை இந்திய அரசு என்பது மாநில அரசு, மத்திய அரசு, அதற்கு மேல் நீதிமன்றம் 3 இருக்கிறது. இது 3ஐயும் அனுசரித்து எந்த சட்டம் எந்த வகையில் யாருக்கு தெரிவித்து எப்படி எடுக்க வேண்டிய வழிமுறை இருக்கிறது. அது ஆட்சியாளர்களுக்கு நிச்சயமா தெரியும். மாநில அரசாங்கத்துக்கு இதுல பொறுப்பு இல்லைன்னு சொல்றீங்க? இல்லை, நீங்க சொல்ற மாதிரி வந்ததும் அதை எடுத்து ஏதாவது சொல்லிடுறதுக்கு அப்படி சொல்லவே முடியாது. ஒரு விஷயத்துக்கு இதன் மீது ஆய்வு நடத்துங்கள்னு ஒருத்தர் சொன்ன பிறகு அவர் வருவாய்த்துறையினுடைய மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கும்போது இதுக்கு மேல யாருடைய பரிசீலனைக்கு அதை அனுப்ப போறீங்க? அது அவர் கொடுத்துருக்கிறது ஒரு சைடு. அதை உடனே போயிட்டு ஒருத்தர் ஸ்டே வாங்குறாங்க, இவங்க ஒரு மனு கொடுக்குறாங்க. அது எல்லாமே தான் பரிசீலிக்கும். அது ரெண்டுக்கும் சட்டப்படி இல்லைன்னு ஒரு தரப்பு சொல்கிறது. திரு சிவசங்கர், நேற்றைக்கு நீங்க சட்டமன்றத்தில் பேசினது இதை பற்றிய கேள்வி எழுப்புறீங்க. இப்போ அந்த அறிக்கை அது தொடர்பாக முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய விளக்கம் உங்களுக்கு ஏற்புடையதா? ஏற்புடையதல்ல, சந்தேகத்துக்கு இடமானதும் அல்ல. சந்தேகத்துக்கே இடம் இல்லாமல் அவங்க மறைக்கிறாங்க. அதுதான் நம்ம சொல்ல வேண்டும். நேற்றைய அறிக்கை பார்த்தீங்கன்னா அவங்க 2013 நவம்பர் மாதம் அந்த குழு அறிக்கையை அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா இடத்துல ஒப்படைச்சிருக்காங்க.
இன்றைய தேதி வரை அந்த அறிக்கையை வெளியிடவில்லை. அந்த அறிக்கை மீது நடவடிக்கை எடுப்பது கூட அப்புறம் போவோம். ஏன் அறிக்கையை வெளியிடலைங்கிறது தான் முதல் கேள்வி. அந்த அறிக்கையை வெளியிடாமல் மறைத்து வைப்பதற்கு காரணம் அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான். அதற்கு ஒரு அறிக்கையை 10 பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை படிக்கிறார், அரை மணி நேரம் சட்டசபையில் நேரத்தை எடுத்துக்கொள்கிறார். ஆனால் அந்த அறிக்கையின் முடிவில் ஒரு தீர்க்கமான விஷயத்தை கூறவில்லை. எல்லாத்தையும் மூடி மறைப்பதற்கான வேலை தான் அவர் செஞ்சிருக்கிறாங்க. திரு வெங்கட்ராமன், இதுல மூடி மறைப்பதற்கான முயற்சி நடக்கிறதுன்னு சொல்றதா அல்லது வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொல்றதா? அதாவது சாதாரணமாக ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம ஊரில் உடனே ஒரு கமிட்டியை போட்டுருவாங்க. கமிட்டி போயிட்டு அந்த கமிட்டியோட கருத்து வந்து 6 மாதத்துக்கு வரும். அப்போ மக்கள் மறந்துடுவாங்க, வெளியில் விட மாட்டாங்க. இந்த விஷயத்தில் மக்கள் மறக்கலை. அதனால பெரிய இது மாதிரி ஏகப்பட்ட கமிட்டி போட்டுட்டு கமிட்டி அறிக்கைகள் வெளியில் விட்டதே இல்லை. 6 மாதத்துக்கான கமிட்டியில் ஸ்பெஷல் டீம் இஸ் டைரக்டட் டு கம்ப்ளீட் தி இன்ஸ்பெக்ஷன்ஸ் எக்ஸ்பீடியஸ்லி, விரைவாக அண்ட் சப்மிட் இட்ஸ் ரிப்போர்ட்ஸ் டு கவர்மெண்ட் வித்தின் எ மந்த். 1 மாதத்துக்குள்ள பண்ணணும்னு சொன்னாங்க, அவர் பண்ணிட்டார். 1 மாதத்துக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க, எப்போ வெளியிடுவோம்னு சொல்லலையே. இதில் என்ன பிரச்சனைனா 2 விதமான என்கொயரி விடலாம். ஒன்று ஜுடிஷியல் என்கொயரி, ஒன்று டிபார்ட்மெண்டல் என்கொயரி. இதில் விட்டுருக்கிறது உங்கள் டிபார்ட்மெண்டல் என்கொயரி ஐஏஎஸ் ஆஃபீஸரை விசாரணைக்கு விட்டுருக்காங்க. சாதாரணமாக டிபார்ட்மெண்டல் என்கொயரி ஒரு அரசாங்கத்தில் ஒரு சரியாக ஒருத்தர் நடந்துக்கலைன்னா என்கொயரி போடுவாங்க. போலீஸ் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தால் என்கொயரி போடுவாங்க. இது வந்து ஒரு மக்கள் மனதில் பெரிய சந்தேகம் ஏற்பட்டிருக்கு, கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. ஒரு சந்தேகம் வரும்போது அரசாங்கம் தன்னோட பேர் நாங்கள் அதில் பங்கு கிடையாது செய்வதற்காக வெளியில் ஒரு அறிக்கை விசாரணை கமிஷன் விட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த அரசாங்கம் விட்டதுக்கு அரசாங்கம் இந்த வெளியில் விட்டுருக்கலாம். அரசாங்கம் சொல்கிற ஒரு காரணம் வந்து ஜுடிஷியல் என்கொயரி இது நடந்துட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு, இது சப்ஜூடிஸு, அதனால் வெளியிட முடியாதுன்னு தான் நீ சொல்லியிருக்காரு. அது எந்த அளவில் சரின்னு தெரியல. 2-3 வக்கீல்கிட்ட போய் கேட்டேன் நான். ஒருத்தர் வந்து சரினாரு, ஒருத்தர் தவறுனார். அதில் அபிப்பிராய வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கணும், இந்த மாதிரி நாங்கள் நியாயமாக ஒரு விசாரணை கமிஷன் நடத்தினோம், அதோட அறிக்கை வந்திருக்கு, எங்களால் இதனால் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் அரசாங்கமே கோர்ட்டில் போய் சொல்லியிருக்கலாம், நாங்கள் அந்த அறிக்கையை கொடுத்துட்றோம் தான் சொல்லியிருக்கலாம். அரசாங்கம் சொல்லலைன்னா கோர்ட்டு கேட்டுருக்கலாம் அரசாங்கத்தில் நீங்கள் இந்த அறிக்கையை கொடுங்கன்னு. அரசாங்கமும் செய்யலை, கோர்ட்டும் செய்யலை. அதான் பிரச்சனை. இந்த விஷயம் என்னோட அபிப்பிராயம் என்னென்னா, அரசாங்கம் வந்து இந்த விஷயத்தை வெளியில சொல்லியிருந்தா, நீங்க சொல்றது வந்து ஒரு பரந்த பார்வையிலிருந்து சொல்றீங்க. ஒன்று அரசாங்கமே வெளியிட்டிருக்கலாம், இல்லைன்னா நீதிமன்றம் அவர்களை வெளியிடுங்கன்னு சொல்லியிருக்கலாம்னு. டிரான்ஸ்பரன்சி வேண்டும், எல்லாவற்றிலும் ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிற காலம் ஆர்டிஐ காலம், நம்ம யுகம் இது, தகவல் யுகம். ஆனா இதுல 2014 ஏப்ரல் 11ஆம் தேதி மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனித உரிமை பாதுகாப்பு மையம் அதனுடைய வழக்கறிஞர் நமக்கு இன்றைக்கு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சோம். தற்போது வரை நிலுவையில் உள்ள அந்த வழக்கில் தமிழக அரசு இன்று வரை பதில் மனு தாக்கல் செய்யலை. அதாவது இந்த அறிக்கையை பகிரங்கப்படுத்துங்க, பகிரங்கமாக வெளியிடுங்கன்னு சொன்னதில் அரசாங்கம் தன்னுடைய நிலை என்ன அப்படின்றத சொல்லாம வாய்தா வாங்கியே அழைக்கழித்து வருகிறது. மக்களும் ஏராளமான அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் கோரியும் கூட தமிழக அரசு தூத்துக்குடி மாவட்ட ஆய்வறிக்கை வெளியிட மறுத்து வருகிறது. இதில் வந்து எப்படி பார்க்கணும்னா, இன்றைக்கி இந்த அரசு செய்யலை, செஞ்சிருக்கணும் தான் எனக்கு தோணுது. அதே சமயம் இவங்க முதல்ல இல்லை, இந்தியா முழுக்க இதை தான் பிரச்சனை. மத்திய அரசும் பல அறிக்கையில் வெளியில் விடுறதில்லை, பல மாநில அரசு விடலை, தமிழ்நாட்டிலையும் இதுக்கு முன்னாடி இருந்த அரசும் வெளியில் விடலை. அதனால் இதுக்கு ஒரு புதிய நெறிமுறையை உண்டாக்கணும். அது உண்டாக்குறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இருந்தது. அதுக்கு இந்த அரசு வாய்ப்பை தவற விட்டுருந்தேன். இது வெளியில் விட்டுருக்கணும்னு தான் என்னோட அபிப்பிராயம். ஊரெல்லாம் கொலை நடந்தால் நம்ம ஊரில் நடக்கிற கொலை நியாயமாயிடுமா? ஒன்று அரசாங்கம் ஒரு பெரிய ரொம்ப நேர்மையான அரசாங்கம், கரையே படியாத அரசாங்கம், அதன் மீது அபாண்டமாக அது வந்து வைகுண்டராஜனுக்கு துணையாக இருக்கிறதாக பல பேர் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, பத்திரிகையில் எழுதுகிறாங்க, ஊடகத்தில் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் கொடுத்துறோன்னு கோர்ட்டில் போய் நாளைக்கு சொல்லிட வேண்டியதுனே. எதுக்கு இந்த விவாதம்? சட்டமன்றத்தில் நீங்கள் பக்கமாக அறிக்கை வாசிக்கணும். நாங்கள் நேர்மையானவர்கள், வெளியிட தயார், நீதிமன்றமே உங்ககிட்ட வந்து தடை இருக்கா அப்படின்னு கொண்டு போய் வச்சிட வேண்டியதானே. அதாவதுங்க ஒரு இந்த இதில் நாங்கள் மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? நாங்கள் யார் அதில் பங்குதாரராக இருக்கிறோம்? எப்போ நாங்கள் யாருக்கு தனியாக எந்த லாபத்தை கருதி நாங்கள் கொடுத்துருக்குறோம்? அது முதல்ல மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றாக திமுகவும் காங்கிரஸ் இருந்த நேரத்தில் அவர்கள் கொடுத்தது. அவர்கள் அதிலே பங்குதாரர்கள் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிறார். அதனால தான் நீராராடியா ராஜாத்தி அம்மா கிட்ட பேசுது, ராஜாத்தி அம்மா ஓட்டர்ஸ் பற்றி பேசுது. உங்களுக்கு பெரிய வாய்ப்பு தானே அது. திமுகவை சேர்ந்த நாங்கள் சட்டமன்றத்தில் கேட்கிறோம். நேற்று நான் கேட்டேன், எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டார்கள். நாங்கள் தயங்கினோம்னா தானே நீங்கள் அதை பற்றி திருப்பி அதை விளக்கமாக சொல்லணும். நாங்கள் தான் தயங்கல, நீங்கள் அறிக்கையை வெளியிடுங்கிறோம். அறிக்கையை நீங்கள் வெளியிட்டு நாங்கள் மாற்றோம்னா நீங்கள் வெளியிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு நீங்கள் அதை தயங்குறீங்க? அது அப்படி அல்ல. நீங்கள் மாற்றுவது மாட்டு வைக்க வேண்டும் என்பது எங்கள் எண்ணம் அல்ல.
இல்ல, ஒரு தவறு clear-ஆக யார் செய்தாலும் வருவது. மாற்றணுமா வேண்டாமா? தவறு செய்தா மாற்றணும். இதுல எங்களுடைய தவறு ஒண்ணுமே கிடையாது. இதுல சட்ட ரீதியா எடுக்கக்கூடிய முடிவுகள், சட்ட ரீதி என்று வரும்பொழுதே ஜனநாயக நாட்டில், அதுவும் 3 முக்கோண ஆட்சிகள் நடக்கின்ற போது, நீதிமன்றம், பாராளுமன்றம், சட்டமன்றம், அல்லது இங்கே இருக்கின்ற தமிழகம், அது டெல்லி, இது இப்படி இருக்கிறது என்று வருகின்ற பொழுது காலதாமதம் இல்லாவிட்டால் அது பல்வேறு வகையான சிக்கல். சுப்ரீம் கோர்ட் போனா நம்ம இந்த கதையெல்லாம் சொல்லணும். ஒரு அறிக்கை தமிழக அரசாங்கத்திட்ட தூங்குது, அறிக்கையை வெளியிடணும். இதுக்கு ஏன் நம்ம 3 முக்கோணம், அந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம், இதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை. அந்த அறிக்கையை நாளைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிடலாம். யாரும் அதுல பங்குதாரர் இல்லைன்னு சொன்னீங்க. அது ஒருவேளை உண்மையா இருக்கும்னா, அவர் ஜெயா டிவியில் பங்குதாரராக இருக்கிறார் என்கிற ஒரு விஷயம் வருகிற போது மக்கள் மனசுல ஒரு சந்தேகம் வருது தானே. எதற்கு ஒரு புனிதமான அரசின் மீது அப்படி ஒரு கரை பட விட வேண்டும்? இது மட்டும் இல்லை, நீங்க மணல் நீங்க சொன்னீங்க அது காலங்காலம் நடக்கணும், அது உண்மை. நீங்க வைகுண்டராஜன் மீது திமுக ஆட்சி காலத்திலும் கூட அவங்க ஒரு வழக்கு பதிவு செய்ததாக சொல்லி அவரை துரத்திட்டு இருந்தாங்களே தவிர அதன் மீது கைது செய்யலைங்கிறது ஒரு உண்மை. சிறுதாவூர் வழக்கில் நீங்கள் போட்ட பிறகும் அந்த அறிக்கையை வெளியிடலைங்கிறது ஒரு உண்மை. மணல் விஷயத்தில் நீங்கள் சொன்னீங்க, மணலில் நாங்கள் வந்த பிறகு தான் எல்லாம் முறைப்படுத்தணும்னு. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அம்மா சிமெண்ட்லாம் கொடுக்குறீங்க, அடுத்து உங்கள்கிட்ட வாங்கி குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறீங்க. அம்மா மணல் கொடுங்களா சார், இது தமிழகமே பாராட்டுவாங்களா? அது என்ன தீர்ப்பு வர்ற வரைக்கும் அது என்ன தீர்ப்பு மக்களுக்கு போய் சேர வேண்டும், ஏதாவது ஒரு வகையில் தீர்ப்பை வாங்குவதற்கான முன்னிபந்தனை. அது பல்வேறு வகை. உங்களுக்கு தெரியாது. மணலுக்கு பிறகு வருவோம், கனிம மணல்ல இருப்போம். திரு வெங்கட்ராமன் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அவர்கிட்ட ஒரே மாதத்துல ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். ககன்தீப் சிங் பேடி 2013 செப்டம்பர் 17 தர்றார். அந்த நாளில் முதலமைச்சர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அன்றைக்கு சொன்னது இந்த தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் இல்லை, மற்ற மாவட்டங்களில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருச்சி, மதுரை, இதில் 71 பெருங்கனிம குவாரிகள் இருக்கு, அங்கேயும் ஆய்வு செய்யணும்னு நான் இந்த கமிட்டிக்கு சொல்கிறேன். அது வரையிலும் இந்த எல்லா விதமான மைனிங் ஆக்டிவிட்டியும் நிறுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த அறிக்கை கிடைக்க பெற்றவுடன் அதன் அடிப்படையில் பெருங்கனிம குவாரிகள் குறித்து ஒரு கொள்கை முடிவு எடுக்கப்படும் அன்னைக்கு முதலமைச்சர் சொன்னாங்க. இது ஒரு அரசாங்கத்துக்கு மைனிங் பத்தின ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான அறிக்கையில ஏன் இந்த கொள்கை முடிவு எடுக்கிறதுல தாமதமாகுது? இதுல கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. கொள்கை இப்பவே சரியா தான் இருக்கு. ரூல்ஸ் என்ன வெரி கிளியரா இருக்கு. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மைன்ஸ் எல்லாம் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறது தீர்மானிக்க தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் உண்டு, அரசுக்கு அதிகாரம் உண்டு. சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது, மோனசைட்டு, இல்மனைட்டு, எல்லாம் ரேர் எர்த்ஸ் மெட்டீரியல், அதெல்லாம் எடுக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பர்மிஷன் வேணும்னு ரூல் இருக்குது. அதெல்லாம் வெரி கிளியர். இதில் புதிய கொள்கை போடுறதுக்கு, அறிக்கை போடுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. இதில் என்னென்னா சில தவறுகள் நடந்திருக்கு. அது நடந்திருக்கு, முந்தின அரசு நடந்ததா, இப்போ நடந்ததா, தொடர்ச்சியாக நடந்திருக்கா, பல காலம் நடந்திருக்காங்கிறது வேறு விஷயம். சில அறிக்கைகள் நடந்துருக்கு. அது தவறுகள் நடந்திருக்கும் போது கொள்கை முடிவு எடுப்பேன்னு சொல்லலாம் அவசியமே இல்லை. கொள்கை முடிவில் மாற்றுறதுக்கு ஒரு அவசியம் இல்லை. என்ன நடக்கிறது, சட்டத்தில் ஒரு சட்ட புத்தகத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறும் இருக்காது. சட்டம் மீறப்படுறதுனால வேறு பிரச்சனைகள் இருக்குது. சட்டத்தில் குழப்பமே கிடையாது இல்லை. அதாவது சட்டம் பற்றி சொல்லலாம். உதாரணம் சொல்கிறேன், அந்த மைன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணால் ஒரு சேட்டன் அளவு தான் போகலாம், அதுக்கு மேலே கீழே போகக்கூடாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹெவி எக்யூப்மெண்ட் உபயோகிக்கிறாங்க, ரொம்ப கீழே போகிறாங்க. அது சட்டம் தவறு. அது சட்டத்துக்கு எழுத்து போகிறாங்க. எழுக்கும் போது ஒரு அதிகாரியோட உதவி இல்லாமல், அரசியல்வாதியோட உதவி இல்லாமல் ஒருத்தரால் செய்ய முடியாது. அதுதான் நடக்கிறது. இதில் ஒரு இது ஒரு கொள்ளைன்னு சொன்னால் அது கூட்டு கொள்ளை, ஒருத்தர் தனியாக எடுக்க முடியாது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நீங்களே கடந்த காலத்தில் மணல் கொள்ளை, தாது மணல் கொள்ளை, கிரானைட் கொள்ளை இப்படின்ற வார்த்தைகளை எல்லாம் கனகராஜ் போன்றவர்களோ அல்லது பசுமை நண்பர்கள், பூவுலகி நண்பர்கள் பேசும்போது கொள்ளைன்ற வார்த்தைலாம் பயன்படுத்தக்கூடாது, அதில் வளர்ச்சி இருக்கு அப்படின்ற கருத்தெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு நீங்களே கொள்ளை அப்படின்ற சொல்ல பயன்படுத்துகிற அளவுக்கு வந்திருக்கீங்கன்னா நிலைமை அவ்வளோ மோசமாயிடுச்சா? இல்லை, நான் என் கருத்தை மாற்றே சொல்லலை. இது ஒரு கொள்ளைன்னு நான் சொன்னால் தவறு, மேபி கொள்ளைன்னு சொல்லிடக்கூடாதுமோ, தவறு நடந்திருக்கு. அதாவது எதுக்கு சொல்றேன்னா, கொள்கை முடிவில் மாற்றுறதுக்கு அவசியம் இல்லை, சட்டத்தில் மாற்றுறது இல்லை, சட்டம் மீறப்படுது. அது மீறப்படுறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. இதில் 2 நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்க நிறையா பேர், இந்த சுரங்கமே கூடாது அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப தவறான முடிவு. சுரங்கம் ரொம்ப தேவை. பூமிக்குள்ளே வச்சு பொருளை வச்சுட்டு என்ன பண்ணுறது, வெளியில் கொண்டு வரணும், இல்லாத நாடு முன்னேறாது. அதே சமயம் சுரங்கத்திலேருந்து நம்ம எடுக்கும்போது அதை ஒரு அணுகுமுறையை வச்சுக்கிட்டு எந்த சட்டத்தில் கொண்டு பண்ணணும், அது பண்ணலை. இப்போ 2 உதாரணம் சொல்கிறேன். இப்போ தமிழ்நாடு கிரானைட்ஸ் இந்த கிரானைட்டுக்கு கொடுத்தாங்க. கொடுக்கும்போது 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு எக்யூப்மெண்ட் இல்லை, எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அதனால தான் வெளியில் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது எந்த அளவோ உண்மையோ தெரியாது, அதான் சொன்னாங்க. அதோட கூட என்ன பண்ணாங்க, கான்ட்ராக்ட் வெளியில் கொடுத்தபோது 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்றும்
அவங்க கான்ட்ராக்ட் எடுத்து எங்கள்கிட்ட மண்ணை கேனட் எங்கள்கிட்ட கொடுத்துடலான்னு சொல்லலாம், இல்லை அவங்க கிராண்ட் எடுத்து அவங்களை விற்கலான்னு சொல்லலாம். அவங்க வந்து விற்கலான்னு சொல்லிட்டாங்க. அது பெரிய தவறு. அதில் தான் இதெல்லாம் தொடங்கினது. அதில் ஒரு சந்தேகத்துக்கு கட்டாயம் ஒரு வழி உண்டு. சந்தேகம் நீடிக்கிறது. நீடிக்கிறது. இதுல நாம விவாதிக்க வேண்டியது இருக்கு. அதாவது இன்னமும் 71 பெருங்கனிம குவாரிகள்ல அவர் ஆய்வு செய்த அறிக்கை ஏன் இன்னமும் ஒரு அறிக்கை வராத அறிக்கையை பத்தி பேசுறோம். இன்னொன்று ஒரு அறிக்கை அரசிடமே தாக்கல் செய்யாத நிலைமையும் இருக்கு. அது வந்தா இதை விட மிகப்பெரிய அளவுல இருக்கும் அப்படின்ற கருத்தும் அரசுக்கு இருக்கு. நாம் அதை பற்றி விவாதிக்கலாம். திரு கனகராஜ், இந்த 75 குவாரிகள் 6 பெரிய குவாரிகள் என கடலோர பகுதிகளில் இருக்கிறதுனால அதனுடைய முக்கியத்துவம் வெளி உலகத்துக்கு பெரிதாக தெரியாமல் போகுது அப்படின்ற குற்றச்சாட்டையும் சுற்றுச்சூழல்வாதிகள் தொடர்ந்து சொல்கிறாங்க. கடலோர சுற்றுச்சூழலே இதனால் பாதிக்கப்படுதுன்ற கருத்து சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. தூத்துக்குடியில் 6 சுரங்கம் தொடர்பான ஆய்வு முடிஞ்சது. அதற்கு பிறகு 2013 செப்டம்பரில் திருநெல்வேலியில் 53, கன்னியாகுமரியில் 9, இந்த 2 மாவட்டங்களிலும் ஆய்வு முடிந்து விட்டது. ஆனால் அது தொடர்பான அறிக்கை தாக்கலாகலை. ஏன் இதில் வந்து நிர்வாக சுணக்கம்னு இதை எடுத்துக்கிறதா அல்லது வேற சட்ட சிக்கல்கள் இதில் இருக்கா? இல்லை, அதாவது நீங்கள் சொன்னதில் இதெல்லாம் அரசாங்கம் சேங்ஷன் பண்ண குவாரி. ஆனால் உண்மையில் என்னென்னா இவங்க வந்து இடம் கிடைச்சோன்னா இதெல்லாம் அரசு நிலத்தில் தானே வருது. சார் கூட சொன்னார் பாலிசி எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் ஒரு ஹெக்டேருக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வாடகைன்னு சாருக்கு தெரியுமான்னு தெரில. 1000 ரூபாய். அது எப்போது 2வது வருஷத்துலேருந்து. ஒரு டன்னுக்கு எவ்வளவு அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 450 ரூபா கொடுக்கணும். அவ்வளோதான். இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதை கூட அவங்க கொடுக்குறதில்ல. 2வது, அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல அவங்க அல்றதில்லை. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கடலோரத்தில் இருக்கக்கூடிய கடல் சார்ந்த இடங்கள் முழுவதுக்கும் உங்களுக்கு வந்து சர்வே நம்பர் இருக்காது. கடல் சார்ந்த இடமா தான் இருக்கும். ஸோ ஒரு இடத்த சொல்லிட்டாங்கன்னா இவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா டெலிபரேட்டாக அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் அள்ளிட்டு வருவாங்க. அதிகாரிகள் போய் உண்மையிலே யோக்கியமான அதிகாரிகள் இருந்தால், அப்படியெல்லாம் ஒன்றும் அங்கே வைக்கல. நீங்கள் உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இந்த காலம் முழுவதும் நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ரெவென்யூ, வருவாய்த்துறை, சுரங்கத்துறை, காவல்துறை அதிகாரிகள் இவர்களுடைய ஆட்சியின் கீழ் தான், பிடியின் கீழ் தான் இருந்தாங்களே தவிர அதை மீறி கலெக்டரே கூட ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை விடுதலை செய்ய சொல்லி திரு வைகுண்டராஜன் சொல்கிறார். அனில்குமார் என்கிற இன்ஸ்பெக்டர் தூத்துக்குடியில் எஸ்பி இன்ஸ்பெக்டராக இருந்தார். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே மாத்திரேன்னு சொன்னார். நான் சொல்கிறத புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர் மீது வழக்கு, அதை ஒட்டியான பிரச்சனை. அன்றைக்கி நைட்டே அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. வைகுண்டராஜன் தரப்புல பேசுறதுக்கு இங்க யாரும் இல்ல. நீங்க தனிநபர்கள் மீதான நான் சொல்றது பொதுவான முறைகேடுகள் பற்றி உங்களுடைய கருத்து. நான் என்ன சொல்றேன்னா இல்ல இந்த முறைகேடுகள் முழுவதிலும் அவர் மட்டுமே சம்பந்தப்பட்டு இருக்கிறார். வேற சில இடங்கள்ல வேற சில பேர் வராங்க, தயாதேவதாசோ மற்றவங்களோ வராங்க. பட் இந்த இடங்களில் இவர் மட்டும்தான் வருகிறார். இவர் எந்த அளவுக்கு செல்வார், நான் சொன்னது வந்து ஸ்பெசிஃபிக்கான ரெஃபரன்ஸ். தூத்துக்குடி எஸ்பியினுடைய இன்ஸ்பெக்டராக இருந்த அனில்குமார் அன்று இரவே மாற்றப்பட்டார், சென்னைக்கு மாற்றப்பட்டார். இவ்வளவுக்கு என்னன்னா, அப்போ உயர் அதிகாரிகளாக இருந்தவர்கள் அத்தனை பேரும் இவரை மாற்றக்கூடாது என்று சொன்ன பிறகும் டெலிபரேட்டாக மாற்றப்பட்டார். நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, யாரோ ஒருத்தர் அப்படின்லாம் இல்லை. இன்னொன்று, ஒரு அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் இருந்தார் கன்னியாகுமரியில். ஒத்துழைக்கவில்லை என்கிற காரணத்துக்காக நீங்கள் எந்த ஊர்லையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐஏஎஸ் அதிகாரியை காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருப்பாங்க, அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட்டை காத்திருப்போர் பட்டியலில் வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது இங்கே நடந்தது. எனவே தனி ராஜ்யம் ஒன்று நடந்தது. வெங்கட்ராமன் சார் சொல்கிறது தயவு செஞ்சு ஒரு சீனியர், ரொம்ப வெல் இன்ஃபார்ம்டு பர்சன். நான் அவர்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் எப்படி வேணாலும் போகட்டும், அதாவது கீழே இருக்கிறது பயன்படணும். கரெக்ட். யாருக்கு பயன்படணும்? நாட்டுக்கு பயன்பட்டால் ரைட்டு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வெறும் மண்ணை அள்ளி அனுப்புறது மாதிரி அப்படியே அனுப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு வேல்யூ அடிஷன் இருக்கணும்னு நீங்கள் பேசுகிறீங்க. வேல்யூ அடிஷனும் இல்லாமல், அதுக்கு உண்டான வேல்யூவும் இல்லாமல் அனுப்பப்படுகிற போது அது குறித்தான கவலை ஒரு சீரியஸான கவலை இல்லையா? நாம் பேசலாம். கதை கெட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகிக்கும் களங்கம் உண்டானான். யார் மீது எது வேணாலும் எப்போ எத்தனை குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு போகிறது வேறு விஷயம். இதில் மிக தெளிவாக இருக்குது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்களில் கார்னெட், சில்மனைட், இல்மனைட், ரூட்டைல், சிர்கான், லியோகாக்சின் மற்றும் மொனோசைட்
இது எல்லாம் இருக்கக்கூடியது, இத்தனையும் இருக்கிறது ஒரு மாநில அரசு மட்டும் கையாள முடியாது. அது ஒரு சட்டம். மத்திய அரசோடு கலந்து பேசி அவங்களுக்கு இது இல்லாமல் இது மட்டும் செய்ய முறைகேடுன்னு நடந்திருந்தா மத்திய அரசுக்கும் அதில் தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க? இல்லை அவங்களுக்கு கலந்தா எதுவும் நாம் பண்ண முடியும், பண்ணவே முடியாது. இவங்க அங்கே போய் அப்பீல் பண்ணி ஸ்டே வாங்கிக்குவாங்க, அது தொடர்ந்து நடத்தினே இருப்பாங்க, நாம் முழிக்கணும். இது மாதிரி எத்தனை நடந்திருக்குது உலகத்துல, நாட்டில் தெரியும். ஒண்ணு முன்னாள் ரெண்டாவது மத்திய அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுட்டு தான் நடந்திருக்குங்கிறாங்க. மத்திய அரசாங்கத்தின் 2 நிறுவனங்கள் கோர்ட்லயே சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு தெரியாம இது நடந்திருக்கு, நாங்க இதுக்கு அனுமதி கொடுக்கல, நாங்க என்ஓசி கொடுக்கலன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அதேதான் சொல்ல. மணல் அல்றதுக்கான தடைய, தாது மணல் கனிம மணல் அல்றதற்கான தடை, இந்த ஆய்வு முடிகிற வரையிலும் தடை இருக்கணும் அப்படின்னு மாநில அரசு தான் உத்தரவிட்டது. மாநில முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா உத்தரவிட்டாங்க. இப்ப நாம் இந்தாங்க அதை நிறுத்தி வச்சது. ஆனா அதுக்கு தான் நமக்கு இருக்கு, அதுக்கு மேல சில விஷயங்கள் செய்வதற்கு அவங்களோட கலந்து தான் செய்யணும். அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்லைங்க, இந்த இதுல 50 ஹெக்டேருக்கு மேல இருந்தா மாநில அரசு ஒண்ணுமே செய்ய முடியாது. இவர் சொல்லக்கூடியது அது 9 உரிமங்கள் இது கொடுத்தல கொஞ்சமாக இருக்கக்கூடிய சிலை இது. ஆகவே இது எல்லாம் எண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம 81 கனிம குத்தகை உரிமைகள் மொத்தமாக வந்ததில் எத்தனை நாம் மட்டுமே ஏதாவது செய்ய முடியுமான்னு இருக்கிறதும் இருக்குது, மத்திய அரசு அறியாமல் ஒன்றுமே செய்ய முடியாதுன்றது இருக்குது. 2 விசாரணை கமிஷனை போட்டு மூணாவது முழுமையாக அறிக்கை வந்து சேரல. சிலது வந்து இருக்குது, இன்னும் சிலது வரணும், சிலது கொஞ்சம் நாளாக கூட அதுவும் வரட்டும் அப்படிங்கிறது இருக்குது. அவ்வளோதானே தவிர இது எதுவோ கைவிட்ட கேஸு, எதுவோ மறைக்கிறதுக்கு யாரையோ இது பண்ணுறதுக்கு இல்லை. நண்பர் சொன்னார், ஏன் எங்கள் மேலே பழி வந்த வரட்டும் போடுங்களேன் அப்படின்னாரு. நேரம் வரும், அப்பொழுது அது வெளியே வரும். யார் குற்றவாளிகளோ அவர்களுக்கு என்னது நடைமுறை எது இருக்கிறதோ அது நடக்கும். மத்திய அரசினுடைய எந்த சட்டம் இதற்கு தடையாக இருக்கிறது? எந்த போன மத்திய அரசோ இந்த மத்திய அரசோ இதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா? நம்பர் 1. நம்பர் 2, அனுமதி கொடுப்பது முழுவதும் அவர்கள், ஆனால் அதே சமயத்தில் அதை முறைப்படுத்துவதற்கான அதிகாரம் மாநில அரசாங்கத்தின் கையில் தான் இருக்கிறது. நீங்கள் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் அதை சொல்லும். இந்த சீட்டு கொடுக்கறது, ஒவ்வொரு லாரிக்கும் சீட்டு கொடுக்கறது உட்பட அவங்க தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் போடுறது மாநில அரசாங்கம் தான் பண்ணும். எனவே இதில் மத்திய அரசாங்கம் அந்த அனுமதி கொடுப்பது என்பதற்கு அப்பால் அதனுடைய ரோல் எதுவும் இல்லைங்கிறது தான் யதார்த்தம். திரு சிவசங்கர், நீங்கள் இப்போ தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கீங்க. உங்கள் பத்திரிகைகள்லேயே இதை பற்றின கட்டுரைகள் வருது, பல ஆயிரக்கணக்கான கோடி முறைகேடு அப்படின்னு இதை பேசுகிறீங்க. இதை பூதாகரமாக்க பார்க்குறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இதன் மேலே எழுது. ஆனால் இந்த இத்தனை குவாரிகளில் 75 + 6 81 குவாரிகளில் 20 குவாரிகள் திமுக ஆட்சி காலத்தில் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்றதும் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்கள்லேருந்து வரக்கூடிய ஒரு உண்மை. இப்போ அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனையை திமுக கையில் எடுக்கிறது, இதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறது அப்படின்னு சொல்லலாமா? பார்க்கிற பார்வை கோணத்தில் தான் இருக்குது. இப்போ அந்த குவாரிக்கு அனுமதி கொடுக்கறதுங்கிறது குவாரிக்கு மட்டும் இல்லை, கல்லூரி அனுமதி, ஒவ்வொரு விதமான அனுமதி இருக்குது. அரசாங்கத்தில் கிடைக்கலன்னா இப்போல்லாம் உடனே கோர்ட்டுக்கு போய் கோர்ட்லேயும் டைரக்ஷன் வாங்கிட்டு வந்து கவர்மெண்ட்டில் வாங்குறாங்க. ஏற்கனவே கொடுத்த அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கும் போது இப்போதைக்கு அரசாங்கம் ஏன் கொடுக்கலன்னு சொல்லி கோர்ட் உடனே டைரக்ஷன் கொடுத்தா அதை வச்சுட்டு அப்போ இருக்கிற அரசாங்கம் கொடுக்க வேண்டிய சூழல் தான் வந்திருக்கும். இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே கொடுத்த குவாரியில் மோனோசைட் எடுக்கிறதுக்கான அனுமதி கொடுக்கல, மத்திய அரசாங்கமும் கொடுக்கல. ஆனால் அதை திருப்பி அந்த மறுபடியும் அந்த உத்தரவை இது மறுபு உத்தரவாக போடும்போது அதில் மோனோசைட் எடுப்பதற்கு உத்தரவு வழங்கியிருக்காங்க. இந்த மோனோசைட் எடுத்த பிறகு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை பூதாகரமாக வெடிச்சிருக்கு. அதற்கு பிறகு தான் மக்களுடைய போராட்டம் இந்த அளவுக்கு வெளியில் வந்திருக்கு. அதுதான் முக்கியமான பிரச்சனைக்கு அடிப்படை காரணம். ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் குவாரி கொடுப்பதுங்கிறது, அதுக்கு லைசன்ஸ் கொடுப்பதுங்கிறது வழக்கமான நடைமுறை. ஆனால் அதில் பிரச்சனை எப்போ வருது? மக்களுடைய பிரச்சனை வெளியில் வந்து மக்கள் போராட்டத்திற்கு வரும்போது அதில் பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரிஞ்சு அதை ஊடகங்கள் கையில் எடுத்து சொல்லும்போது, அதற்கு பிறகு இந்த அரசாங்கம் அதற்கு ஒரு கமிட்டியை போட்டு கமிட்டியில் அறிக்கை வாங்கிட்டு திருப்பி அது செப்டம்பர் மாதம் அறிக்கை வாங்கிட்டாங்க. நவம்பர் மாதம் இந்த மீதம் இருக்கின்ற மாவட்டங்கள் 5 மாவட்டங்களுக்கும் கமிட்டியிலேருந்து அறிக்கை தயாராகிடுச்சு. அதை இவங்களே வாங்கலை. ஆனால் வாங்காமல் வைத்துக்கொண்டு வாங்கிய அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்காமல் வெளியிடாமல் வைத்துருக்காங்கிறது தான் இன்றைக்கி பிரச்சனை. நீங்கள் மொத்தத்துக்கும் பிரச்சனை எது வேணாலும் சொல்லலான்னு தான் சிபிஐக்கு போகிறது கூட நாங்கள் ரெடின்னு சொல்லி நேற்று சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இது மீது நீங்கள் விவாதத்துக்கு வரீங்களா, நடவடிக்கை எடுக்கலாமா, தயாரான்னு கேட்ட அமைச்சர் சிபிஐக்கு போவதற்கு நீங்கள் தயாரான்னு நான் கேட்ட பிறகு பதில் சொல்ல, முதலமைச்சரும் பதில் சொல்ல. அந்த 10 பக்க அறிக்கையை படித்தவரோடு அவரோட வேலை முடிஞ்சு போச்சுன்னு உட்காந்துட்டார். திரு வெங்கட்ராமன், இதில் சிபிஐ விசாரணை வேண்டுமா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு வெளி மாநிலத்தைச் சேர்ந்த நிபுணர்கள் இதில் இந்த ஆய்வில் ஈடுபடணும், தமிழக அரசு அதிகாரிகள் மட்டும் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி பத்திரிகையாளர் அன்பழகன்றவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி முதலமைச்சரே கூட நீதிமன்ற இதில் சொல்லியிருக்கிறார். நீங்கள்
இயற்கை வளங்களை கையாளுறதுல தான் இப்போ பிரச்சனை. இப்போ வந்து ஆற்று மணலோ அல்லது விலை உயர்ந்த கனிம மணலோ, அந்த இயற்கை வளங்கள் ஒரு தேசத்தின் சொத்து, மக்களுக்கு பயன்படணும்னு சொல்ற திரு கனகராஜோட வாதத்திலிருந்து பார்க்கும்போது அண்மையில் நடந்த இன்னொரு நிகழ்வு நமக்கு ஞாபகத்துக்கு வருது. 204 நிலக்கரி சுரங்கங்களை வந்து அரசாங்கம் ஏல முறையில் விடணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு அதில் 16 நிலக்கரி சுரங்கங்களை ஏலம் விட்டதிலேயே மத்திய அரசாங்கத்துக்கு 84,000 கோடி வருமானம், மாநிலங்களுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு ராயல்ட்டி கிடைக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக ஊடகங்களில் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஒரு அரசாங்கத்துக்கு எதிர்பாராத ஒரு இதுல இருந்து ஒரு குவார்டர்ல இருந்து நிறைய வருமானம் வருதுன்னு சொல்லி. இப்ப நம்முடைய மாநிலத்தில் இந்த விலை உயர்ந்த கனிம மணல்கள், நீங்க வந்து கொள்கையில மாற்றம் தேவையில்லைன்னு சொல்றீங்க, ஆனால் புதிய கனிம கொள்கைன்றது மக்கள் நலன் சார்ந்து அல்லது அரசாங்கத்திற்கான வருவாயை பெருக்கக்கூடியதாக கொள்கை வரணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு அந்த பார்வைக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இந்த பர்டிகுலர் கேஸில் தூத்துக்குடி பீச் மினரல் சயின்ஸில் மத்திய அரசுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறத ஒத்துக்க முடியாது. காரணம் என்னென்னா, அந்த பீச் சயின்ஸில் வந்து மோனோசைட் இருக்குது, இல்மனைட் இருக்குது, ரூட்டைல் இருக்குது, கிரானைட் எல்லாமே இருக்குது. எல்லாம் சேர்த்து தான் இருக்கும். என்ன பண்ண எடுத்த உடனே மினரல் செப்பரேஷன் பிளான்ட்னு ஒரு பிளான்ட்டுக்கு போகும். அதில் மோனோசைட்டை பிரிக்காமல் இருக்க முடியாது. மோனோசைட்டை பிரித்து தான் ஆகணும். அரசாங்க சட்டம் என்ன சொல்கிறதுனா, முன்னாடி வந்து மோனோசைட்டை கம்ப்ளீட்டாக எக்ஸ்போர்ட்டே பண்ணக்கூடாது வச்சுருந்தாங்க. இப்போ இந்தியன் ரேர் எர்த்ஸ் மாத்திரம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மோனோசைட் இவங்க எடுக்கும்போது இவங்க இந்தியன் ரேர் எர்த்ஸ் அறிவிக்கணும். இந்த அட்டாமிக் எனர்ஜி இந்தியன் ரேர் எர்த்ஸ் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் இருக்குது, அட்டாமிக் எனர்ஜி அறிவிக்கணும். இதில் வந்து பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா, எங்கே பார்த்தாலும் வெப்சைட்லாம் வரும், அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. இவங்க எடுக்கும்போது மோனோசைட்டையும் எடுத்துகிட்டு மோனோசைட்டை வேறு ஏதோ பேர் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க, வெளியில் போயிருக்கு. அது பார்த்தா பெரிய மன்னிக்க முடியாத குற்றம். அது வரும்போது இதை மானிட்டர் பண்ணுறதோட பொறுப்பு மாநில அரசுக்கு மாத்திரம் இல்லை, அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுக்கும் இந்த பொறுப்பு உண்டு. அப்படி மோனோசைட் உண்மையாக போயிருந்ததுன்னா அட்டாமிக் எனர்ஜி கமிஷனாக அதில் பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தில் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் இன்வால்வ் போது ஒரு அவுட் சைடு ஏஜென்சி போடுறதுல தப்பு இல்லை. இதில் என்ன ஒரு தவறு ஆகிருக்குன்னு எனக்கு தோணுதுன்னா, இந்த டிபார்ட்மெண்டல் என்கொயரி போடும்போது அதுக்கு ஒன்றும் சாங்க்டிட்டி கிடையாது. அதாவது ஒரு அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி ஒரு இது பண்ணல, அவர் ஜட்ஜு இல்லை, சும்மா ஒரு டிபார்ட்மெண்ட் என்கொயரி கொடுக்குறாரு. அந்த அறிக்கையை வந்து அரசாங்கம் ஒத்துக்க வேணுங்கிற அவசியமே கிடையாது. ஜுடிஷியல் என்கொயரி வேறு. இது என்ன பண்ணியிருக்கணும், அந்த தவறை திருப்பி செஞ்சுருக்காங்க. இப்போ முதல்ல அந்த ஜுடிஷியல் என்கொயரியும் அரசாங்கம் நினைத்தால் பாலிசி டெசிஷன் எடுத்தால் அதை வந்து அதை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிற உரிமை அரசாங்கத்துக்கு இருக்கு. கரெக்டாக ஜுடிஷியல் என்கொயரி அப்படி இல்லை. இப்போ என்ன பண்ண பெரிய தவறு என்னோட அபிப்பிராயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல இந்த பேடியை ஒரு அதிகாரியாக போட்டு அதிகக்கூடாது. இப்போ வந்து சகாயத்தை பற்றி அதுவும் அதே மாதிரி தவறு. ஏன் தவறுனா, அவரும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அரசில் இருக்கார், அரசு கீழே அடிப்படை பணிஞ்சு வேலை செய்ய வேண்டிய ஆளு இல்ல. எல்லா அதிகாரிகளுமே அரசாங்கத்துடைய தவறுகளுக்கு துணை போகக்கூடியவர்கள் அல்ல. அரசாங்க அதிகாரிகள்ல நேர்மையானவங்க, நியாயமா இருக்கிறவங்க, உண்மையாக அரசு பணிக்கு மட்டுமே விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட தான் இது வந்து சகாயம் கமிஷனை பொறுத்தவரைக்கும் நீதிமன்றம் தான் அவரை நியமிச்சது. அதே தவறு, நீதிமன்றம் தவறு பண்ணிருக்கு. ஏன் பண்ணிருக்குன்னா, இது வந்து ஒரு மேட்டர் ஆஃப் ஒப்பீனியன். இப்போ மகாத்மா காந்தியே குற்றவாளி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம நாட்டில். அதனால நாளைக்கு சகாயத்தை குற்றவாளியும் சொல்லலாம், குற்றவாளி இல்லாமல் இருக்கலாம். அந்த சமயத்தில் ஜுடிஷியல் கோர்ட் என்ன செஞ்சுருக்கணும்னா, கோர்ட் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டுக்கணும். அதில் நீதிபதி பற்றி நமக்கு சந்தேகம் நிறைய இருக்குது. ஒரு 3 நீதிபதிகளை போட்டு ஒரு கமிட்டி, என்கொயரி கமிட்டியை போட்டுட்டு சகாயத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்தால் சகாயத்தை கமிட்டிக்கு செக்ரட்டரியாக போட்டிருந்தா இல்லை, அது வேறொரு இஷ்யூ. அதாவது அதை விசாரணை எப்படி நடத்தணும் அப்படின்றது ஒன்று. நம்ம பாலிசிஸ்க்கு வரும். முகலிமாக்கம் விஷயத்தில் போட்ட நீதிபதி ரகுபதி ஏற்கனவே 4 கமிஷனுக்கு இருக்கார். ஸோ பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓய்வு பெற்ற பிறகு இப்படி வந்துடலான்னு சொல்லி பல பேர் பண்ணுறாங்க. அது இன்னைக்கு ஒரு சீரியஸான இஷ்யூவாக விவாதமாக வந்திருக்கு. ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் வந்து மும்பை கலவரத்தில் உண்மையை கொண்டு வந்தது. எல்லா நீதி விசாரணை கமிஷன்கள்லையும் உண்மைகளை கொண்டு வர்றதில்லை, குற்றவாளிகள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுறதில்லை. எனவே நீதி விசாரணை நடந்திருந்தால் எல்லா நியாயமும் வந்துடும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. தாமிரபரணியில 17 பேர் இறந்தப்ப அந்த விசாரணை கமிஷன் ஒரு நீதிபதி தலைமையில தான் போட்டாங்க. உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அவர் வந்து அது இல்லை, அரசு போலீஸ் நடத்தினது தவறு அப்படின்ற ஒரு கருத்தை தான், போலீஸ் மேல தவறு இல்லை அப்படின்ற கருத்தை சொன்னார். நம்ம அது வேற ஒரு விவாதம். நான் கேட்கறது, அரசாங்கத்திற்கு நிலக்கரி சுரங்கங்களை 16 நிலக்கரி சுரங்கத்தை ஏலம் விட்டப்போ, இதற்கு முன்னாடி ஏல முறை கிடையாது, ஏலம் விட்டப்ப அரசாங்கத்துக்கு எதிர்பாராத விதத்தில் ஆயிரக்கணக்கான கோடி லாபம் வருகிறது. அப்படியான ஒரு நிலைமை தமிழ்நாடும் கடன்ல தத்தளிக்குது அப்படின்ற செய்திகள் வருது. இந்த விஷயங்கள்ல, இந்த மற்ற இயற்கை வளங்கள்ல ஏலம் விடுற நிலையிலையும் ஒரு கொள்கை மாற்றம் தேவை அப்படின்ற கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? கொள்கை மாற்றமே தேவையில்லை. இப்போ வந்து தமிழகத்தில் வந்து இப்போ நிறைய மைன்ஸ் போட்டுருக்காங்க இல்லையா, இதே இவங்க மோடி கவர்மெண்ட் பண்ண மாதிரி இவங்களும் ஆக்ஷன் விடலாமே.
கிரானைட்டுக்கு ஆக்ஷன் விட்டுருக்கலாம், பொதுவாக கேட்டுருக்கலாம், வெளிமாநிலேருந்து ஆளுகள் வரவழைச்சிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். அதனால் அது வந்து அணுகுமுறை தான் தவறே ஒழிய கொள்கை முடிகிற தவறே இல்லை. கட்டாயம் சட்டத்தில் எந்த விதமான மாற்றத்திற்கு நீங்கள் அதை ஏற்கிறீங்க? அதான் நான் என்ன சொல்கிறேன், கட்டாயமாக இதை ஏலத்துக்குத்தான் விட வேண்டும் என்கிற மாற்றத்தை அதுக்குள்ளே கொண்டு வரணும். அப்புறம் ஒரு கார்ட்டல் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் சரி, நீங்கள் கான்ட்ராக்ட் எடுக்கிறது என்னென்னா 5 பேர் பேசிப்பாங்க. ஒருத்தர் மிக அதிகமாக போட்டுருவார், இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன தொகையை கொடுத்துருவார். அநேகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் பெரும்பாலான இடங்களில் இந்த கான்ட்ராக்டரோட அந்த பூர்வோத்திரத்தை பார்த்தீங்கன்னா அவர் ஏடிஎம்கேக்காரராக இருப்பார், ஏடிஎம்கே ஆதரவாளராக இருப்பார். திமுக வந்ததுன்னா அது அப்படி இருக்கும். எனவே நீங்கள் ஆக்ஷன் கொண்டு வர்றதும் ரொம்ப முக்கியமானது, அந்த ஆக்ஷன் முறையாக நடப்பது என்பதையும் முக்கியமானது. சார் சொல்கிறது மாதிரி ஏலம் விடுவதோ விடாமல் இருப்பதோ ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய உரிமை சம்பந்தப்பட்டது என்று வருகிற போது அதே அரசாங்கம் தான் புதிய கனிம கொள்கையை நாங்கள் வந்து வகுக்க போகிறோம் அப்படின்னு அரசாங்கம் வகுக்கலையே. அதான பிரச்சனை. அறிக்கையே வெளியிடலையே. நீங்கள் மணலையே நீங்கள் இதில் ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, அம்மா சிமெண்ட் கொடுக்குற அரசாங்கத்தால் 15,000 ரூபாய்க்கு விற்கிற மணலை ஏன் வந்து அவங்க நிர்ணயித்த ஒரு யூனிட் 600 ரூபா விலைக்கு கொடுக்க முடியாது? இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கும் பல்வேறு தகவல் வந்திருக்கு, பரிசீலிக்கிறோம். கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவானால் நாங்கள் ஒன்றும் அதுக்காக பயந்து சும்மா இருக்க மாட்டோம், கண்டிப்பாக செய்வோம். இதில் ஒரு விஷயம் என்னங்கன்னா, 2007 டாட்டாவுக்கும் இங்கே இருக்கின்ற கருணாநிதி அவருடைய குடும்பத்துக்கு ஒரு ஒப்பந்தம் வந்துச்சு. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இப்போ நீங்கள் திருப்பாதி வந்தது 30,000, அது ஐஏஎஸ் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 1 ஏக்கரா இது வெறும் மணல் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் இது தாது மணல் என்றது அந்த விற்கக்கூடிய நிலச்சுவாந்தார்கள் தெரியாத நேரம். அப்போ இவங்க போய் இது 5,000க்கு வாங்கி 50,000க்கு விற்கிறது, லட்சத்துக்கு விற்கிறது, இப்படியெல்லாம். அதனால தான் இப்போ மக்கள் கொதித்தெழுந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம், செய்ய மாட்டோம், நேராக டாட்டா கிட்டே பேசிக்கிறோம், நீங்கள் ஏன் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கறது, எங்கள் கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் போராட்டம் வந்தது அந்த அடிப்படையில். நியாயமே இல்லை. அதாவது டைட்டானியம் ஆலை வந்தபோது நீங்கள் எந்த நிறுவனம் கடலோரங்களில் கள்ளத்தனமாக மணல் அள்ளி கொண்டிருந்ததோ அந்த நிறுவனம் தான் அதில் போராடிய அத்தனை பேருக்கும் ஃபண்டு பண்ணிச்சு. உண்மையில் நீங்கள் அது ஒரு வேல்யூ அடிஷன். நீங்கள் இது அள்ளி அப்படியே அனுப்பிச்சிருவீங்க. 4 பேர் அள்ளி கொட்டுறதுக்கு, மணல் அள்ளி கொட்டுறதுக்கு ஆள் இருந்தால் போதும், ஒரு பொக்லைன் இருந்தால் போதும். ஆனால் அது அப்படி இல்லை. அவன் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறேன் என்று டாட்டா சொன்னது. நீங்கள் அது டாட்டா இருக்கணுமா, அது பொதுத்துறையாக இருக்கணுமாங்கிறத நாங்கள் பொதுத்துறையாக இருக்கணும்னு சொன்னோம். பட் தொழிற்சாலையே வரக்கூடாது அப்படின்னு சொன்னது இவர் அல்றதுக்கான ஏற்பாடு தான். அதை தவிர வேற என்ன அதுக்குள்ளே இருந்தது? நாம் தொடர்ந்து பேச. தாது மணல் அள்ளப்படுவதில் முறைகேடுகள் நடக்கிறது என்பதை பற்றிய விசாரணை அறிக்கையை தமிழக அரசு வெளியிடாதது ஏற்கத்தக்கதா அல்லது சந்தேகத்துக்குரியதா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். ஏற்கத்தக்கது என்று 8% நேயர்களும், சந்தேகத்திற்குரியது என்று 92% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு வெங்கட்ராமன், இந்த நேயர்களுடைய கருத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இந்த மணல்ல தெரியுது. இதுல மொத்தமும் ஒரு மூடு மந்திரமாக நடக்கிறது, இதுல ஒரு வெளிப்படை தன்மை இல்லை அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதனோட வெளிப்பாடு தான் இதுன்னு நம்ம சொல்லலாமா? கட்டாயம் சொல்லலாம். நான் அரசாங்கம் செய்ய வேண்டியது இந்த மக்களோட எண்ணத்தை மதிச்சுட்டு இனிமேல் இப்படி நடக்காமல் இருக்குது தானே வழியை செய்யணும். அது போட்டு அந்த ரிப்போர்ட்டு போயிடுச்சு, அது பாட்டு நடந்துட்டு இருக்கட்டும். இப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நிறையா மைன்ஸ் மூடி கிடக்கு, வேலை இல்லாமல் இருக்காங்க. மைன்ஸ் மூடினதுனால தமிழ்நாடு கிடைக்கிற லாபம் வரியெல்லாம் நஷ்டமாயிட்டுருக்கு. உடனே செய்ய வேண்டிய எல்லா மைன்ஸையும் உடனே திறக்கணும். இது ஆனால் இதே மாதிரி தவறு இல்லாமல் இருக்கிறதுக்காக ஆங்கிலத்தில் ஆம்புட்ஸ்மான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கொஞ்சம் விவரம் உள்ளவங்க, படித்தவர்கள், நியாயம் உள்ளவர்கள், பொதுமக்கள் ஒரு கமிட்டி, பொல்யூஷன் கண்ட்ரோல் மாதிரி தனியாக இண்டிபெண்ட்டாக ஒரு கமிட்டி அமைச்சு அரசாங்கம் அவங்கள மானிட்டர் பண்ண சொல்லணும். மானிட்டர் சொன்னால் இந்த மாதிரி குற்றங்கள் குறைஞ்சிடும். அதில் ஒரு சில காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கலாம், சில சயின்டிஸ்ட் இருக்கலாம். ஏன்னா இதில் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் அது விசாரணை அறிக்கை வர்றதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் உடனே அந்த மைன்ஸ்லாம் திறக்கணுன்றீங்க. பிரச்சனை இல்லைன்னு சொல்லலை. இந்த விசாரணை பேசி போய் தமிழ்நாடு பெரிய நஷ்டத்தை சந்திச்சுட்டு இருக்கு. இதை சந்திச்சுட்டு விடக்கூடாது. இதற்கு முன்னாலும் இதுல வந்து தமிழக அரசுக்கு பெரிய பணம் தொகை வந்த மாதிரி தெரியலையே. இதற்கு முன்னாலும் இதுல வந்து முறைகேடு தான் பெரிய நம்பர்ல நிறைய ஜீரோ சேர்த்து சொல்றாங்களே தவிர அரசாங்கத்துக்கு வந்த வருமானம்ன்றது ரொம்ப குறைவா தானே சொல்றாங்க. இல்லையே. அதாவது இப்போ பண்ற பொருள் சப்போஸ் இலிமினேட் பண்றாங்கன்னு வச்சுங்க, இலிமினேட் பண்ணி அரசாங்கம் சொல்லவே முடியாது. அதாவது 5 சதுர மைலில் தான் பண்ணணும்னு சட்டம் போட்டுட்டு அவங்களை ஆர்டர் கொடுத்து அவங்க 20 மைலில் சென்னா வச்சுக்கிறது. எப்படி செய்யணும், என்ன செய்யணும், அரசாங்கம் எப்படி திட்டம் வகுக்கணுங்கிறத பேசுகிறேன். இப்போ நம்மளுடைய விவாதம் மூடி மறைக்கப்படுகிறதா இல்லையாங்கிறது தான். அதை சுற்றி வளைச்சே பேச வேண்டிய அவசியம் இல்லை. 1.5 வருடம் ஆச்சு இந்த அறிக்கையை தாக்கல் பண்ணி. இது வரைக்கும் அறிக்கையை வெளியிடவில்லை, அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை.
இதற்கு மனித உரிமைகள் அமைப்பு கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனால் அதுக்கு அரசாங்கம் பதில் சொல்லாமல் இழுத்தடிக்கிறாங்க. ஒரு இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுத்த தீர்ப்புக்கு தாண்டி அப்புறமே குறுக்கு வழியில் வந்து மதுரை நீதிமன்றத்தை உயர்நீதிமன்றத்தை விட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வைகுண்டராஜன் ஒரு தீர்ப்பு வாங்குறாரு. இதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நேற்று முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்றத்தில் 10 பக்கம் அறிக்கை படித்தப்போவும் ஒரு இடத்தில் கூட வைகுண்டராஜன் பேர சொல்ல. இதுதான் எங்களுடைய நேரடி குற்றச்சாட்டு. இதுக்கு மேலே அது வளர்ச்சி பேசிக்கிட்டு வைகுண்டராஜனுக்கும் ஜெயா டிவிக்கும் தொடர்பு இருக்கிறது என்பது பெங்களூர் நீதிமன்றத்தில் குன்கா வழங்கிய தீர்ப்பில் வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் அதில் என்ன அர்த்தம்? ஜெயலலிதாவிற்கும் வைகுண்டராஜனுக்கும் தொடர்பு இருக்கிறது. அவர்களுடைய ஜெயா டிவியில் வைகுண்டராஜன் பங்குதாரர். எனவே இந்த அரசாங்கத்தை இயக்குவதிலே வைகுண்டராஜனுக்கு பங்கு இருக்கிறது என்பதுதான் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் அவர்கள் அந்த அதிகாரிகள் மாற்றத்தை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க. இதைத்தான் நான் சட்டமன்றத்தில் மிக சுருக்கமாக சொன்னேன். திருவரங்கத்தில் ரங்கநாதர் கையிலும் தாது மணல்னு சொன்னேன். ஆனால் இதுக்கு எந்த அதிமுக உறுப்பினர்களோ அமைச்சர்களோ யாருமே பதில் சொல்லலை. மொத்தத்தில் தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் தாது மணல் தான் விளையாடுது. இது எதிர்காலத்தில் இப்படியே விட்டோம்னா மிகப்பெரிய சீர்காடான நிலைமைக்கு போகும். அதனால தான் நன்றி அறிக்கை வெளியிடணும். திரு சமரசம், சுருக்கமா உங்களுடைய இரண்டு கருத்தையும் சுருக்கமா ஒரு வரியில் சொன்னால் மிக்க மகிழ்ச்சி. நல்லது. இந்த நேருடைய கருத்து நல்லதுங்க. இந்த புல்லாங்குழல் இசைப்பவனுக்கு எந்த வாட்டியை எப்போ அடைக்கணும் எப்போ வெளியிடணும்னு வெளியிட்டால் நல்ல இசை கிடைக்கின்றது தெரியும். இவர் நண்பர் வெங்கட்ராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதனால அவருடைய நல்லெண்ணத்தின் அடிப்படையிலும் இருக்கக்கூடியதை எந்த முறையில் பரிசீலனை செய்து விரைவில் இதற்கேற்ற முடிவு எடுக்கக்கூடிய வகையில் இந்த ஆட்சி செய்யும். இதில் எங்களுக்கு எந்த விதமான மறைமும் இல்லை, ஒன்றுமில்லை. அப்பொழுது யாருக்கு எவ்வளவு இதில் பங்கு இருக்கிறது, யார் குற்றவாளி என்பது வெளிச்சத்திற்கு. அந்த அரசாங்கம் அவர் சொல்றதையே நானும் வழிமுறையில அந்த அரசாங்கம் நேர்மையாக நடந்து கொள்கிறது என்பதற்காக இந்த அறிக்கையை வெளியிடணும். சகாயத்தை தமிழ்நாடு முழுவதும் எல்லா கனிம வள கொள்ளையின் மீதும் ஆய்வு நடத்த அனுமதிக்கணும். அம்மா மணல்ங்கிற திட்டத்தை அவசரமாக கொண்டு வரணும். இதையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களை நான் பாராட்டுறேன். மிக்க நன்றி. ஒரு அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற விவரம் தெரியாமல் அந்த விவரத்தை தெரிந்து கொள்வதற்காக நாம் இப்போ பேசியிருக்கிறோம். அந்த அறிக்கை வெளிவந்தால் அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை பற்றியும் நாம் விரிவாக பேச வேண்டியிருக்கும். நம்ம விரிவாக இன்னொரு தருணத்தில் பேசலாம். உங்கள் வருகைக்கும் கருத்து போயிருக்கும் நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு